எல்லாம் பாடுறாங்க அப்படி. என்ன நடந்தது? நான் சந்தில் வகானு இருந்தேண்ணா, காரில் வந்தாங்கண்ணா, வந்து நீ யார், நீ என் பேர் என்னன்னு கேட்டேன். எல்லாம் சொன்னேன். இன்னும் போனாங்கண்ணா, இன்னும் போயிட்டு கை பேர் ஆஸ்பத்திரி வச்சது. நான் யாருக்கெல்லாம் போய் சொல்றேன், எனக்கு அப்பா போலீசார் தன்னை தாக்கிட்டாங்க அப்படின்னு இளைஞர் அழுது புலம்பக்கூடிய வீடியோ ஒண்ணு இணையத்துல வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. என்ன நடந்தது? நான் சந்தில் வகானு இருந்தேண்ணா, காரில் வந்தாங்கண்ணா, வந்து என்ன தெரியுமா நான் பண்ணேன், நீ யார், நீ என் பேர் என்னன்னு கேட்டேன். எல்லாம் சொன்னேன். உன் தம்பி யாருன்னு கேட்டாங்க. இது மாதிரி தேங்காயில் உள்ளதுறான்னு சொன்னேண்ணா. இன்னும் போனாங்கண்ணா, இன்னும் போயிட்டு என் தம்பி கல்யாணம் 6 மாதம் மட்டும் எனக்கு பண்ணுறீங்க. என் தம்பியை கேட்டாங்க. என் தம்பியை தூக்கின்னு என்ன விட்டு என் தம்பியை பிடிச்சிக்கின்னு அவனுக்கு வண்டி கூட ஓட்டுக்கிறாங்க. என் தம்பி நேரத்துக்கு நான் பிடிக்கிறேன்னு கேட்டேன். போட லட்டியில் வச்சு கையை யார் தப்பு பண்ணல, என்ன பிடிச்சி போயிட்டுருக்காங்க. ஆபூர் கை பேர் ஆஸ்பத்திரி பிடிச்சது. இல்லைண்ணா, சின்ன பையன், என்னோட சின்ன பையன். என் தம்பி நேரத்துக்கு பிடிக்கிறேன்னு கேட்டா தானே. யூனிஃபார்ம்ல இருந்தாங்களா படிச்சா? சரி வா. வாகனத்துல போன கணவன் மனைவியை தள்ளிவிட்டு வழிப்பறி செயலில் ஈடுபட்ட தம்பியை தேடி வந்த போலீசார் அண்ணனை தாக்குனதா கூறப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரெட்டித்தோப்பு திருவள்ளூர் வீதியை சேர்ந்தவர் 39 வயதான குப்புசாமி. கடந்த ஜூன் 22ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக தன்னுடைய மனைவியோட ஆம்பூர்ல இருந்து வாணியம்பாடி நோக்கி போயிட்டு இருந்திருக்காரு. மின்னூர் பகுதியில வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருசக்கர வாகனத்துல வந்த மர்ம நபர்கள் இவருடைய செல்போனை பிடுங்கிட்டு அதிவேகமா போயிருந்திருக்காங்க. இதனால இவங்க தடுமாறி கீழே விழுந்ததுல குப்புசாமிக்கும் அவருடைய மனைவிக்கும் காயம் ஏற்பட்டிருந்திருக்கு. இதை தொடர்ந்து ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்துல இது தொடர்பான புகார் அவங்க தெரிவிச்சதை தொடர்ந்து வழக்கு பதிவு செஞ்சு போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல இந்த வழிப்பறி செயலில் ஈடுபட்டது வாணியம்பாடி கோணாமேடு பகுதியை சேர்ந்த ஜெகன் அப்படின்றதும், நூருல்லாப்பேட்டை பிஎம்சி காலனி பகுதியை சேர்ந்த 21 வயதான திவாகர் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. 2 பேரையும் கைது செய்யறதுக்காக போலீசார் போன நிலையில ஜெகனுடைய அண்ணனை போலீசார் சராமாரியா தாக்குனதா சொல்லப்படுது. ஜெகனையும் திவாகரையும் போலீசார் கைது செஞ்சு சிறையில அடைச்ச நிலையில இளைஞர் ஒருத்தர் தன்னுடைய தம்பியை தேடி வந்த குற்றப்பிரிவு போலீசார் தன்னை சராமாரியா தாக்கிட்டதா அழுது புலம்பக்கூடிய வீடியோ வெளியாகி இருந்திருக்கு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது. மேலும் இப்படி அழுது புலம்புன அந்த இளைஞருக்கு இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. செல்போன் திருட்டுல ஈடுபட்ட 2 இளைஞர்களையும் போலீசார் கைது செஞ்சு இப்போ ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க.